ஹாய் டாக்டர், ஆஸ்டியோபொரோசிஸ்னு சொல்ற எலும்புகளில் தளர்ச்சி அல்லது எலும்புகளில் திட குறைபாடுன்ற இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு? ஆஸ்டியோபோரோசிஸ் முதல்ல நம்ம அதை முழுமையாக புரிஞ்சுக்கணும். எதன் காரணமாக வருதுன்னா, எலும்பு ஒரு பில்டிங் கட்டப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நம்ம உடம்புக்கு எப்படி அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக அமையுங்கிறத உங்கள் யாருக்கும் சொல்லி நான் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரேம் ஒர்க்குக்கு பேசிக்காக திடமான சில ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது. பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு கொலாஜன் ஒரு கம்பி பில்லர்ஸ் போலக்கூடிய கம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அப்புறம் கம்பிகளுக்குள்ளார யூஸ்வலாக நம்ம என்ன வைக்கிறோம்னா செங்கல், அப்புறம் சிமெண்ட் அந்த மாதிரி கொண்டு போகிறோம். இப்போ செங்கல் போல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயட்ரி இன்டேக்ல வரக்கூடிய அந்த சத்து. இன்னொன்று விட்டமின் D3. விட்டமின் D3யோட மெயின் சோர்ஸ் சூரிய வெளிச்சத்துல தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய உடம்புக்கு தோலுக்கு அடி இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட் என்ன பண்ணும்னா இந்த விட்டமின் D3 சத்தை உள்வாங்கிட்டு பின்னாடி அது லிவர்லையும் கிட்னிலையும் ரெகுலரைஸ் ஆகி இவென்ச்சுவலா நம்ம எலும்புக்கு தேவையான விட்டமின் D3 அது அமையுது. மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி. இந்த தண்ணி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சுரபிகள், எஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுரபிகள் மூலமாக இந்த எலும்பினுடைய திடப்படுத்துகிற இன்னொரு காரணமாக அமைஞ்சிருது. இப்போ இதில் எதில் குறைபாடு இருந்தாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஈஸியாக வரும். ஒன்று, நம்ம உணவை ஒழுங்காக எடுத்துக்காமல் இருக்கும் பொழுது கால்சியமுடைய அளவு கம்மியாக இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்.